சித்தப்பா, பெரியப்பா, மாமா இவங்களெல்லாம் இங்கிலீஷில் எப்படி கூப்பிடணும்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிளுங்க. சித்தப்பா, பெரியப்பா, மாமா இவங்களெல்லாம் அங்கிள் அப்படின்னு இங்கிலீஷில் கூப்பிடலாம். அதே மாதிரி சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமி இந்த மாதிரி உறவை ஆண்ட் இல்லை ஆண்டி அப்படின்னு கூப்பிடலாம். எந்த ஆணையும் மரியாதையாக கூப்பிடுறதுக்கு சர்ன்னு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எந்த பெண்ணையும் மரியாதையாக கூப்பிடுறதுக்கு மேடம் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம். அம்மா கூட பிறந்த சித்தி, பெரியம்மா, மாமா, அதே மாதிரி அப்பா கூட பிறந்த சித்தப்பா, பெரியப்பா, அத்தை இவங்களுடைய குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள நாம் கசின் அப்படின்னு கூப்பிடலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. கசின் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லணும். கல்யாணம் ஆன ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்களுடைய பேருக்கோ இல்லை அவங்களுடைய துணை பேருக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். குமரி பெண்ணுக்கு மிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை திருமண நிலை என்னன்னு தெரியலனா அப்போ நாம் மிஸ் அப்படின்னே கூப்பிட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஆண்களையும் மரியாதையாக கூப்பிடுறதுக்கு பேருக்கு முன்னாடி மிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இங்கிலீஷில் நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிச்சயமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.